சஸ்பென்ஸ். அப்போ நம்ம கல்யாணம் அது உறுதி. நன்றி மஞ்சு. மஞ்சு சின்னதாய் சிரிக்கின்றாள். இன்னைக்கு விருந்து என்னோட வீட்டில் தான். ரொம்பவே மகிழ்ச்சி. மகியும் மஞ்சுவும் வெளியில் வந்திருந்தார்கள். மஞ்சுவின் முகத்தில் விரக்தி. என்னாச்சு மஞ்சு? மகி சைகையில் கேட்கிறான். ஒரு கனவு மகி. என்ன கனவு? நான் செத்து போற மாதிரி. நம்புறியா மஞ்சு? தெரியல மகி. நம்ம 2 பேருக்குமே ஆயுசு அதிகம். நீ நம்புறியா மகி? சொல்லுவாங்க. மகியை பார்க்கின்றாள் மஞ்சு. ஒருவேளை நான் செத்துட்டா என்ன செய்வேன் மகி? நானும் செத்துடுவேன் மஞ்சு. அதே வேகத்தில் சொன்னான் மகி. ஏன் எனக்காக வாழ மாட்டியா? என் வாழ்க்கையே நீதான் மஞ்சு. மகியை பரிவுடன் பார்த்தாள் மஞ்சு. அதிர்ஷ்ட மாதிரி உன்னோட லவ் மகி. ஆனால் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மகி. ஆனால் கிடைச்சிருச்சு. அதனால் காதல்னா என்னன்னு தெரியல மகி. ஆனால் வந்துடுச்சு. காதல்னா என்னன்னு வந்ததுக்கப்புறம் தான் மஞ்சு தெரியும். என்ன சொல்கிற மகி? நீ எனக்காக என்ன பண்ணுவ மஞ்சு? என் உயிரையும் கொடுப்ப மகி. இப்போ சொன்னீ ஒரு வார்த்தை, அதுதான் மஞ்சு காதல். நீ என்ன பண்ணுவ மகி? என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு உயிரை தவிர வேற எதுவுமே இல்லை மஞ்சு. மகி, உன்னை காதலிச்சுட்டே இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும், உன் கூட ஓடி பிடிச்சி விளையாடணும், உன் கை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தை சுற்றி வரணும். எல்லாத்துக்கும் மேலே உனக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும் மகி. நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும் மஞ்சு. அக்டோபர் 9 அதிகாலை. மஞ்சு அலைபேசியை பார்க்க மகியின் செய்தி. ஹாப்பி பர்த்டே டியர். வியந்து போகிறாள் மஞ்சு. தேங்க்ஸ் மகி. ஹவு டிட் யூ நோ யுவர் பயோடேட்டா கெப்ட் இன் யுவர் ஆஃபீஸ்? மஞ்சுவின் ஐ லவ் யூ சைகை வருகிறது. மஞ்சு, ஸ்டார்ட்ஸ் அண்ட் கம் டு மீ ப்ளீஸ் ரைட் நவ். எனிதிங் ஸ்பெஷல் மகி? தட் இஸ் சஸ்பென்ஸ் மஞ்சு. மகியின் வீட்டுக்கு கிளம்புகிறாள் மஞ்சு. மஞ்சுவுக்காக மகி காத்திருக்கின்றான். வேறே மஞ்சு செய்தி அனுப்புகிறான். பதில் வரவில்லை. இப்போதும் பதில் வரவில்லை. மகி பயந்து போகின்றான். மஞ்சுவின் வீட்டுக்கு வந்து பார்க்க வீடு பூட்டி கிடக்கிறது. அலைபேசியை பார்க்கின்றான். இதய துடிப்பு அதிகமாகின்றது. என்னாச்சும் தெரியலையே. எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் தவிக்கின்றான்.